இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பைக் டாக்ஸி புக் பண்றப்ப கொஞ்சம் கவனமா ஆளை பார்த்து ஏறுறது இல்லையா? உன் வீடு எங்கமா இருக்கு? கான்ஸ்டபிள துணைக்கு அனுப்புறேன். இல்ல சார், அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்படியா? சரி, உங்க அப்பா வராருல? சரி, கிளம்பு. அம்மாடி, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? இல்லப்பா, இந்த அண்ணா தான் என்ன காப்பாத்துனாங்க. ஏன் சார் காரெல்லாம் வச்சிருக்கீங்க? பொண்ணை தனியா அனுப்பலாமா? கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல. சார், வேலை இருந்தனால தான் பைக் டாக்ஸி புக் பண்ணி போக ஓகே சார். சொன்னேன். குட் தம்பி, கால் பண்றேன். சரி சார். உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லம்மா? என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க தம்பி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி எல்லாம் இருக்கு சார். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளுக்கு ஒரு ஆபத்துனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? நான் என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது. உங்களுக்கு பண தேவை இருந்தா சொல்லுங்க, நான் எவ்வளவு வேணாலும் தரேன். எவ்வளவு வேணும் கேளுங்க. ஒரு 5 லட்சம். என்ன சார் நீங்க செஞ்ச உதவிக்கு வேலை பேசுறீங்க? தப்பு சார். உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. இல்ல தம்பி, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். 1 லட்சம் இல்ல 50,000, ஏதோ ஒரு தொகை கேளுங்க தம்பி, ப்ளீஸ். சார், பணத்தால விலைக்கு வாங்க முடியாத சில விஷயங்கள் உலகத்துல இருக்கு சார். இதுவும் அப்படியே இருந்துட்டு போட்டோம். உங்க பொண்ணு பயந்து போயிருக்காங்க, அவங்கள தைரியப்படுத்தி கூட்டிட்டு போங்க. நன்றி தம்பி. சரி. ரொம்ப சரி. நன்றிண்ணா. வாம்மா. எப்பன்னு தான் தெரியல, வர 7ஆம் தேதிக்குள்ள நான் அவருக்கு ஆஞ்சியோ பண்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டணும். அட்வான்ஸா 30,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த நேரத்துல ரொம்ப உதவியா இருக்கும். உங்களுக்கு பணம் தேவை இருந்தா சொல்லுங்க, நான் எவ்வளவு வேணாலும் தரேன். எவ்வளவு வேணும் கேளுங்க. மாயா அந்த காலேஜ் ஆர்டரை முடிக்க போறா. அவ ஜானகிக்கு தெரிஞ்ச ஏதோ மகளிர் குழு தலைவியை பிடிச்சி அந்த குழுவில் இருக்கிற பொம்பளைங்க கிட்ட கொடுத்து அந்த 5000 பீஸையும் தச்சு வாங்கி எல்லாத்தையும் பேக் பண்ணி குடூர்ல கொண்டு போய் அடுக்கி வச்சிருக்கா. நாளைக்கு காலையில அவங்க சொன்ன நேரத்துல டெலிவரி பண்ணிடுவாங்கம்மா. அந்த லாட் நாளைக்கு டெலிவரி ஆக கூடாதுன்னு. தங்கச்சி, நீ என்ன நினைப்பேன்னு தெரிஞ்சுதான் கூடவே பசங்களை கூட்டிட்டு வந்திருக்க. டேய் வாங்கடா. வணக்கண்ணே. வணக்கண்ணா. வாங்க. வணக்கண்ணா. வாங்க. சூப்பர்ண்ணே. இவனுங்களை கூட்டிக்கிட்டு அந்த குடோனுக்கு போய் யாருக்கும் தெரியாம அவங்க பேக் பண்ணி வச்சிருந்த துணியெல்லாம் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டுருங்க. அந்த இடத்துல துணி இருந்ததுக்கான அடையாளமே இருக்க கூடாது. அவ்வளவுதானம்மா, கவலையை விடு. அதுல இருக்கிற பட்டன் கூட அந்த மாயா கைக்கு கிடைக்காது. டேய் வாங்கடா. சரிண்ணா. அடியே மாயா, மூச்சுக்கு 300 தடவை என்ன டீ போட்டா பேசுற. அதுக்கான பலனை அனுபவிக்க போறடி. என்ன மாமா, அவனுங்க கிடைச்சானுங்களா? வாங்க உள்ள போய் பாப்போம். டேய் சொல்றா, யார் உங்களை அனுப்புனது? அவனுங்க தப்பிச்சு போயிட்டானுங்கடா. யாருன்னு கேளு. உங்களை யார் அனுப்புனாங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. சொல்ல போறியா இல்லையா இப்போ? சொல்றா. சொல்லு. இப்படி கேட்டா சொல்ல மாட்டான் மச்சான். அந்த பெட்ரோல் ஊத்துங்க மாமா. சொல்றா. ஏய் சொல்றா. உண்மை சொல்றா. நான் சொல்றா. சொல்லு. உங்களை யார் இந்த மாதிரி செய்ய சொல்லி அனுப்புனது? சொல்றா. சொல்லு. மச்சான், இவன் சொல்ற மாதிரி தெரியல. அந்த பெட்ரோல் ஊத்துங்க மாமா. ஊத்துங்க மச்சான். சொல்றா. உண்மை சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. அது வந்து போனா மேடம் தான். ஆமா சீனு, நம்ம டெய்லருங்க
நம்ம கொடுத்த ஆர்டரை கடைசி நேரத்துல ரிட்டர்ன் கொடுக்கும் போதே நான் நினைச்சேன் இதுக்கு பின்னாடி அந்த புவனா தான் இருப்பான்னு. அதே மாதிரி நடந்துருச்சு. நல்ல வேலை மருமகளே, நாளைக்கு டெலிவரி கொடுக்க போற பாக்ஸ் எல்லாம் வேற ரூம்ல வச்சுட்டேன். அப்போ இவனுங்க நாம வச்ச டம்மி பாக்ஸ்ல பெட்ரோல் ஊத்திருக்கானுங்கல்ல. இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சுதான் நான் இப்ப இந்த ஐடியாவையே பண்ண மாமா. மாயா, இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இல்ல சீனு, அதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். ஏன் தான் இந்த உலகம் எப்படி இருக்கோ தெரியல. பொண்ணுங்க எல்லாரும் இப்பதான் துணிச்சலா வெளியே வரவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதிரா எவ்வளவு அநியாயம் நடக்குது. கதிர், நீ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கன்னு தெரியுமா? ஆபத்துல இருந்து ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்திட்டு வந்திருக்கேடா. ஒண்ணு நினைச்சா எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. ஆனா இந்த சண்டையால உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? உயிருக்கு ஆபத்து நான் போகாம இருந்திருந்தா அந்த பொண்ணு உயிருக்கு ஏதாவது ஆயிருக்கும் தானா? எப்படியோ உன் மூலமா நீ அந்த பொண்ணை காப்பாத்தி உனக்கும் எதுவும் ஆகாம காப்பாத்துன அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனா இனி கலெக்ஷன் இவ்வளவுதான் தானா? இது வரைக்கும் மொத்தமா 10,500 தான் சேர்ந்திருக்கு. ஆனா நாளைக்கு ஹவுஸ் ஓனருக்கு சொன்னபடி 30,000 ரூபாய் கொடுக்கணுமே. எப்படி கொடுக்க போறோம்? தானா, அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு பணம் தரேன்னாரு. ஆனா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு வேளை அதை வாங்கியிருந்தா. நீ வாங்காம வந்ததுதான் சரி. அத வாங்கி இருந்தா நீ அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். ஆனா ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு என்ன பண்ண போறோம் தெரியலையே. கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவாருடா. இன்னும் ஒரு நாள் இருக்கே, பார்க்கலாம். நீ என்னதான் எங்க குடும்பத்துக்கு எதிரா பண்ணாலும் நீ நினைக்கிறது நடக்க போறதில்ல. ஏன்னா நாங்க உண்மையோட பக்கம் இருக்கோம். கடவுளுடைய துணை எங்களுக்கு இருக்கு. எங்களுடைய அரணா நாங்க கும்பிடுற சாமியே இருக்கிறப்போ உன்ன மாதிரி ஒரு சில்லுண்டியால எங்களை என்ன பண்ணிட முடியும்? நாளைக்கு 5000 பீஸ் கோட் ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்ற தான் போறோம். அந்த சந்தோஷமான செய்திய சாரி, உனக்கு அது துக்கமான செய்தி தானே, அது வந்து சேரும். மாமா சொல்லுமா, அவனை என்ன பண்ணலாம்? இப்ப போலீஸ்ல ஒப்படைச்சிடலாமா? ஒப்படைச்சிடலாம். கூட்டிட்டு போங்க. மச்சான், கூட்டு போவோம். ஏய் வாடா. வா. இவங்க என்னதான் உன் சித்தியா இருந்தாலும் இந்த லேடி கூட தொடர்பு வச்சுக்கிட்ட அதுக்கான விலைய நீ சீக்கிரமே கொடுப்ப.